ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் முழுகாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 2 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் மற்றும் 8 மதிப்பெண் வினாக்கள் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோம் நீங்கள் சமூக அறிவியல் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது ஒன் வேர்ட்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தரவு பண்ணிடணும். சரிங்களா? ஒன் வேர்ட், மேப்பு, காலக்கோடுகள் இதெல்லாம் தரவு பண்ணதுக்கு அடுத்து தான் நீங்கள் எதை படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சரை படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் முழுகாண்டு தேர்வுக்குரிய தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 9th எல்லா படத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வரலாறுல முதல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது கேள்வி தான். அடுத்ததாக விரிவான விடையலியை பொறுத்தளவுக்கு விரிவான விடையலியில் மிக முக்கியமான விரிவான விடையலி முதல் பாடத்தை பொறுத்தல 2வது விரிவான விடையில் மிக முக்கியமான விரிவான விடையலி. சரிங்களா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2 டைமே படிச்சுக்கோங்க. சார் நான் ஒரு 60 மார்க் எடுத்தால் போதும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் மட்டுமாவது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சுருக்கமான விடையலியில் செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும். இதில் செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், விரிவான விடையலியில் செகண்டும் தேர்டும், அதுவும் 3வது கேள்வி ரொம்ப 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 ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 3 சுருக்கமான விடையலியில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 3யுமே படிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் கட்டாயம் படிச்சுக்கோங்க. விரிவான விடையில் பொறுத்தளவுக்கு 2மே படிக்கணும். அதில் 2வது கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக செகண்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 4 சுருக்கமான விடையை பொறுத்தளவுக்கு அழகு 4ல் 5 கேள்வியும் படிக்கணும். சரிங்களா? அதுலேயும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அதுவும் இந்த மும்மணிகள் இச்சொல்லை விலைக்கு கூறுற கொஸ்டின்லாம் கேட்காத கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்ததாக உங்களுக்கு விரிவான விடையலியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் முக்கியம். அதில் செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சார் இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வருமா சார்? கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம போடக்கூடிய கேள்விகள் இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அப்புறம் தொகுத்து தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்பி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். அடுத்ததாக பாடம் 5 சுருக்கமான விடையலியில் செகண்டும் தேர்டு, அடுத்ததாக 5th. செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 5th கொஸ்டின். இதில் தேர்டு 5th எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. விரிவான விடையில் 2மே படிக்கணும். அதில் 2வது விரிவான விடையலி ரொம்ப ரொம்ப முக்கியமான விரிவான விடையலி. சரிங்களா? இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் செகண்ட் கொஸ்டினும். ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்ததாக அழகு 6 பாடம் 6 சுருக்கமான விடையலியில் முதல் 3 கேள்வி ரொம்ப முக்கியம். அதிலும் சீன பெருஞ்சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. விரிவான விடையலியில் செகண்ட் கொஸ்டின் மங்கோலியர்கள் என்பவர் யார், அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர் இருக்கா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பாடம் 7 அதில் ரோமன் லெட்டர் 5 சுருக்கமான விடையலியில் செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். விரிவான விடையலியை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டும் தேர்டும் ரொம்ப முக்கியம். அதில் இந்த 3வது கொஸ்டின் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கேள்வி. சரியா? தமிழக வரலாற்றில் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விளக்குக, மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக பாடம் 8 பாடம் 8 பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடையில 3 கேள்வி படிக்கணும். 2, 4, 5. இதில் 2வதும் 5வதும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் 2மே படிக்கணும். இதில் 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் ரெட் கலரில் வட்டம் பண்ணியிருக்கணும் அந்த கேள்விகளை கட்டாயம் படிக்கணும். ஏன்னா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகள்லாம் அதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கொஸ்டினை தயவு செஞ்சு ஒமிட் பண்ணாமல் படிச்சிருங்க.
அடுத்ததாக பாடம் 9. சுருக்கமான விடைகளில் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், அடுத்ததாக 8th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்ததாக பாடம் 10. 10வது பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க. அதில் இந்த சுருக்கமான விடையில் இருக்கு பாருங்கள், 5 கேள்வியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரி, இதை கேட்டால் அதை கேட்காங்க, அதை கேட்டால் கண்டிப்பாக இந்த 5லேருந்து ஒரு கொஸ்டின் உண்டு. ஸோ 5ஐயுமே படிச்சிருங்க. அடுத்த விரிவான விடைகளில் செகண்ட் விரிவான விடைகளி ரொம்ப முக்கியம். பாடம் 11. சுருக்கமான விடைகளில் 1, 3, 4, அதுலேயும் 4வது ரொம்ப ரொம்ப முக்கியம். விரிவான விடைகளில் 2மே படிக்கணும். அதில் முதல் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதனுடைய வரலாற்று பாடம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். அடுத்ததாக எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியியலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் சேர்ந்தே வந்துடும். இப்போ புவியியலில் அழகு 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வீடியோவை லைக் பண்ண மாட்டேங்கிங்க. சரிங்களா? ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நினச்சிங்க அப்படின்னா பாருங்கள். அடுத்ததாக சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், 8th கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சிருங்க. தென் அடுத்ததாக வேறுபடுத்துக பொறுத்தளவுக்கு எல்லா வேறுபடுத்துகளும் படிக்கணும். ஏன்னா வேறுபடுத்துகளை இது முக்கியம் அது முக்கியம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேறுபடுத்துக்கு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா வேறுபடுத்துக்கும் படிச்சிருங்க. அதுலேயும் எது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா வேறுபடுத்துக்குமே என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. இதில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 1, 3, 4 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. விரிவான விடையை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்ததாக 4th கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 2. சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 7th கொஸ்டின், 9th கொஸ்டின். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காரணம் கூறுகவும் வேறுபடுத்துகவும் ஃபுல்லாக படிச்சிருங்க. நான் இதில் கொடுத்துருக்கிறது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டால் தான் கொடுத்துருக்கேன். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாத்தையுமே படிக்கணும். காரணம் கூறுகளில் ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துகளை முதல் 3 வேறுபடுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் உங்களுக்கு 4 விரிவான விடைகள் இருக்குது. இதில் 1ம் 4ம் முக்கியம். 3வது எக்ஸாமில் ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ முடிந்தால் 3வது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பாடம் 3. சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், 9th கொஸ்டின். காரணம் கூறுகை எல்லாமே படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுலேயும் எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1, 3, 4 வேறுபடுத்துக எல்லாம் படிக்க சொல்லியிருக்கேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு வேறுபடுத்துக்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய விரிவான விடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4, 5. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாடம். ஸோ கண்டிப்பாக நம்ம குறித்து கொடுத்த கொஸ்டினை கட்டாயம் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 4 நீர்க்கோளம். சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். காரணம் அறிகை எல்லாம் படிச்சிருங்க, வேறுபடுத்துகை எல்லாத்தையும் படிச்சிருங்க. அடுத்ததாக விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு விரிவான விடைகள் கண்டத்திட்டு மற்றும் கண்டச்சரிவு பற்றி குறிப்பு வரைய மிக மிக முக்கியமான விரிவான விடைகள். ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்ததாக அழகு 5 உயிர்கோளம். சுருக்கமான விடைகளில் முதல் 4 சுருக்கமான விடைகள் முக்கியம். காரணம் கூறுக கண்டிப்பாக படிச்சிருங்க. தென் வேறுபடுத்துக கண்டிப்பாக படிச்சிருங்க. விரிவான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை படிச்சிருங்க. அடுத்ததாக அழகு 6க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
சுருக்கமான விடைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 சுருக்கமான விடைகளும் முக்கியமானதான். காரணம் கூறுகளை எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் அமிலமலை கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை படிச்சிருங்க. வேறுபடுத்துக ஒரே ஒரு வேறுபடுத்துக தான், முதல்நிலை தொழில் இரண்டாம் நிலை தொழில் வேறுபடுத்துக. விரிவான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அழகு 7க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. காரணம் கூறுகளை செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. வேறுபடுத்துக உங்களுக்கு எல்லா வேறுபடுத்தையும் படிக்க சொல்லியிருக்கேன். காரணம் கூறுகள் எல்லாமே படிக்க சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இதில் குறித்து தரது முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அதாவது வேறுபடுத்துக காரணம் கூறுகள் எதுனாலும் கேட்கலாம். நான் இதில் உங்களுக்கு குறித்து கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் குறித்து கொடுத்துருக்கேன். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் காரணம் கூறுகவும் வேறுபடுத்துகவும் எல்லாமே படிச்சிருங்க. விரிவான விடையில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டும் தேர்டும் ரொம்ப முக்கியம். இதில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அழகு 8. சுருக்கமாக விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்ததாக தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பாடமே ஒரு முக்கியமான ஒரு பாடங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. சரிங்களா? விரிவான விடையில் 4 கேள்வி படிச்சிங்கன்னா 4லேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. அடுத்ததாக குடும்பியலில் அழகு 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்கமான விடைகளில் 3 கொஸ்டினுமே முக்கியமான கேள்வி. விரிவான விடைகளில் முதல் 2 முக்கியம். அதுலேயும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகு 2. குறுகிய விடைகளில் செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். விரிவான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்ததாக அழகு 3 மனித உரிமைகள் பாடத்துக்கு உண்டான முக்கியமான கேள்விகள். சுருக்கமாக விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், போக்சோ கொஸ்டின்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சிருக்கேன். அடுத்ததாக 10வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக விரிவான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். அடுத்ததாக அழகு 4. சுருக்கமான விடைகளி ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதை படிச்சிருங்க. ஒற்றை ஆட்சி முறை வேறுபடுத்துக 2 வேறுபடுத்துக பொறுத்தளவுக்கு எல்லா வேறுபடுத்தும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். சரிங்களா? ரோமன் லெட்டர் 5ல் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு 2 கேள்வியுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அடுத்ததாக அழகு 5 உள்ளாட்சி அமைப்பு. சுருக்கமாக விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். தென் ஒரு பத்தியில் விடைகளில் அதாவது விரிவான விடைகளில் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக அழகு 6 சாலை பாதுகாப்பு பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். என்ன சார் எல்லா கொஸ்டினும் குறித்து கொடுத்துட்டீங்க? ஆமாம், இந்த பாடம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. விரிவான விடையில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பொருளியல் உண்டான முதல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குறுகிய விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின். விரிவான விடைகளில் தேர்டும் ஃபோர்த்தும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்ததாக அழகு 2 குறுகிய விடைகளில் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். விரிவான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின்.
அடுத்ததாக அழகு 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குறுகிய விடைகளில் செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 7th கொஸ்டின். விரிவான விடைகளில் 1வது 3வதும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கேள்வியும் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அடுத்ததாக அழகு 4க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்கமான விடைகளில் 3rd கொஸ்டினும் 4th கொஸ்டின். விரிவான விடைகளில் 1st கொஸ்டின். அடுத்ததாக அழகு 5க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள். சுருக்கமான விடைகளில் 1st கொஸ்டின், 2nd கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். விரிவான விடைகளில் 1st கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்தளவு கடைசி பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஸோ கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு எல்லா கேள்விகளும் தர பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறித்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்கள் நண்பர்கள்